மதுரையில் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாநகராட்சியில் 200 கோடி ஊழல் நடந்திருக்கு. 200 கோடி கிடையாது, 700 கோடி ஊழல் நடந்திருக்கும். அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. அவர் அமைச்சர் பிடிஆருடைய பிஏ ஒருத்தர், அவர் இப்போ ரிமாண்ட், அவரும் அவர் ஒய்ஃபு ரிமாண்ட் ஆகியிருக்காங்க. நாங்கள் மக்கள் பணி செய்ய நாங்கள் காத்திருந்தோம். எங்களை மக்கள் பணி செய்யக்கூடாது என்று எங்களை தடுக்கிற சக்தி எது என்று தெரியவில்லை. அந்த சக்தியை வந்து முறியடிக்கக்கூடிய ஒரு நேரம் இது. வந்து கழகத்தில் இணைப்பதற்கு நாங்கள் வந்து முயற்சி பண்ணோம். அந்த முயற்சி தோல்வியடைந்து நம்மளை வந்து வர்ற தேர்தலில் நம்மளை பயன்படுத்த மாட்டார்கள் என்ற ஒரு சூழ்நிலை எங்களுக்கு தெரிந்தது. சாமானியன் என்றால் அண்ணன் எடப்பாடியார் தான். நான் இது இப்போ இல்லை, முன்னாடியே அவரை வந்து நான் அவருடைய செயல்பாடை நினைத்து நான் பெருமைப்பட்டிருக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து அதிமுக சேர்ந்துட்டீங்க. இப்போ அதிமுகக்காரராக திமுகவுக்கு நீங்கள் ஒரு பதில் சொல்லணும்னா என்ன சொல்லுங்கள்? இவர் செய்யக்கூடிய ஊழலும் இவர் செய்யக்கூடிய அதிகாரத்தினுடைய உச்சபட்சமும் சேர்ந்து இந்த மக்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சம்மட்டி அடி கொடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமர வைப்பார்கள். மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சோலியடி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நமது நிகழ்ச்சிக்கு விருந்தினராக திரு மன்னன் அவர்கள் இன்று அதிமுகவில் இணைந்திருக்கிறார். அவர்தான் இன்று நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். மதுரை முக அழகிரி அப்படின்ற ஆதரவாளர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே உங்களுடைய பேர் தான் முன்னாடி வந்து நிற்கிது. இப்போ அதிமுகவில் நீங்கள் இணைஞ்சதுக்கான காரணம் என்ன? இதுக்கு முன்னாடி திமுகவில் மதுரையில் உங்களுடைய பொறுப்புகள்லாம் எந்த மாதிரிலாம் இருந்தது சார்? என்னுடைய அரசியல் பயணம் 1992 ஒரு 26வது ஆரப்பாளையம் பகுதியில் ஒரு இளைஞணி அமைப்பாளராக திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் இணைந்தேன். அப்பொழுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 93 கட்சி எலெக்ஷன். அப்போல்லாம் கட்சி எலெக்ஷன் வந்து முறைப்படி நடந்தது. அந்த கட்சி எலெக்ஷனில் நாங்கள்லாம் வந்து வெற்றி பெற்றோம். வட்டச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு கொஞ்சம் சிறு நாள்லேயே நம்முடைய களப்பணியினால் நான் அப்போயே மாநகர் மாவட்ட இளைஞர் அமைப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அதற்கு பின்பு மதிமுகவில் வைகோ அவர்களுடைய தலைமையில் மதிமுக பிரிகிறது. அந்த பிரிவு நேரங்களில் நாங்கள் மதுரையில் எங்களுக்கு அண்ணன் அழகிரி அவருடைய தலைமையில் களப்பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுது யார் யார் திமுக விட்டு விலகி போனாங்களோ அவங்களெல்லாம் போய் பார்க்குறது, சேர்க்கறது, வைக்கிறது, இந்த மாதிரி வேலைகளில் நாங்கள் அப்போ வயது ரொம்ப கம்மி எனக்கு. அந்த நேரங்களிலே நான் அண்ணனோடு இணைந்து செயலாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பினை பெற்றேன். அதிலிருந்து இன்று வரை தொடர்ந்து அவரோடு பயணித்து வருகிறேன். அவருடைய விசுவாசத்திற்கு நாங்கள் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக செயல்படுவோம். நாங்களெல்லாம் வந்து தொடர்ந்து அப்போ ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் 96 திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சி ஆகுது. அந்த நேரத்தில் நான் வந்து ஆவின் சேர்மனாக என்னை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. நான் 5 வருடம் ஆவின் சேர்மனாக இருந்தேன். அதற்கு பின்பு அரசியல் அப்படியே மாற்றங்கள் வருது. அம்மையார் ஆட்சிக்கு வராங்க, அது தொடர்ந்து மாறி வருது. அதுக்கப்புறம் 2006 பழையபடி திமுக ஆட்சிக்கு வருது. அந்த நேரம் நான் துணை மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டு களப்பணியாற்றேன். மக்கள் பணி செய்வதில், மக்களோடு மக்களாக இணைந்து செயலாற்றுவதில் நாங்கள் மிக விரும்பி பணியாற்றக்கூடியவர்கள். நான் அப்போ இருந்தே கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் பணியாற்றினாலும் பொதுமக்களிடமும் அனைவரிடமும் ஒரு உதவிகரமான மனப்பான்மையோடு செயல்படுவோம். அதனால் எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் யாரோடையும் பகை என்ற ஒரு உணர்வுலாம் இருக்காது. அந்த அளவிற்கு மதுரையை பொறுத்தளவு அவருடைய அஞ்சான அழகுடைய செயல்பாட்டினால் நாங்கள் வளர்ந்து வந்தோம். 2011 அவர் வந்து மத்திய மந்திரி ஆகிறார் அண்ணன். அப்புறம் தொடர்ந்து ஓடுது. அப்புறம் 2011க்கு அப்புறம் 2012-13 பிரச்சனை, தலைமைக்கும் அவருக்கும் பிரச்சனை வருது, தலைவருக்கும் அவருக்கும். அதில் வந்து எங்களையெல்லாம் அண்ணன் நாங்கள் ஒரு 20 பேர் கழகத்தை விட்டு நீக்கிறாங்க. அவருக்கு கலைஞர் இருக்கும்போதே நீக்கி அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து மத்திய மந்திரியாக முடிஞ்சதுக்கப்புறம் அதனால் அமைதியாக அப்படியே மதுரையில் இருந்துட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு களப்பணிக்கு போகல. அது தொடர்ந்து எங்களையும் சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்த முடியலை. ரெண்டாவது அதுக்கப்புறம் தலைவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போய்
தொண்டையில் இது போட்டதுனால அவர் பேச முடியலை. அந்த ஒரு சூழ்நிலையெல்லாம் நடந்ததுனால எங்களை கழகத்தில் இணைக்கவில்லை. அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைவராக வர்றாரு. வந்து அவர் வந்து ஆளுங்கட்சி ஆகி அது வரைக்கும் எங்களை சேர்க்கலை. ஆளுங்கட்சி ஆனதுக்கப்புறமும் நான் போய் இடையில வந்து தொடர்ந்து நான் அவரை சந்தித்து மனு கொடுத்து எங்கள் எல்லாத்தையும் அண்ணன் கூட இருக்கக்கூடிய அந்த நீக்கிறவங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கன்னு சொல்லி மனு கொடுத்துமே சேர்க்கலை. தொடர்ந்து சேர்க்கலை, எங்களை புறக்கணிச்சிட்டாங்க. ஏன் சார், எதனால் புறக்கணிச்சாங்க? அவர் வந்து எங்கள் அண்ணன் வந்து இதில் சேரலை. அண்ணனும் நீக்கிட்டாங்க, எங்களை நீக்கிட்டாங்க. அதற்குரிய காரணம் வந்து அது அவருக்கு தான் தெரியும், அவர் மனநிலை தான் தெரியும். அவர் எந்த காரணத்தினால எங்களை சேர்க்கக்கூடாதுன்னு அவங்க தலைமை முடிவெடுத்துச்சுன்னு தெரியல. அது மதுரையில் இருக்கக்கூடிய அதிகார மையங்கள் இருக்குல்ல மதுரையில், அவங்க வந்து இவங்களை சேர்க்கக்கூடாது, இனி சேர்த்தப்ப எங்களுக்கு பிரச்சனை அந்த மாதிரி கூட மேலே போய் தலைமையில் சொல்லியிருக்கலாம். அதை வந்து அவங்க கேட்டிருக்கலாம். சம்திங் ஏதோ ஒரு பெரிய ஒரு சூழ்ச்சி நடந்துச்சு. அதில் நான் மட்டும் பாதிக்கப்படல, அண்ணனும் பாதிக்கப்பட்டார், எல்லோரும் பாதிக்கப்பட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் இவங்களை எல்லாத்தையும் சேர்த்து நான் தான் வந்து சேர்க்கணும் சொல்லி போய் கேட்டோம். அப்போ ஒரு தடவை நானும் எஸ்ஐக்கு முத்தெல்லாம் போய் இப்போ ரீசெண்டாக ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி மதுரைக்கு வந்தப்போ போய் ஜிஆர்டி ஹோட்டலில் கூட பார்த்து ஒரு மனு கொடுத்தோம். என்ன மன்னன் கூட கேட்டார். கேட்டுட்டு போயிட்டு மனு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரல. நான் அதுக்கப்புறம் தலைமையில் 2-3 தடவை நாங்களும் வந்து இதை வந்து என்ன ஏதுன்னு விவரங்கள் கேட்டோம். ஆனால் வரல. ஆனால் எனக்கு வந்து மதுரைக்கு வந்து மாவட்ட செயலர் வந்து தளபதி என்கிட்ட வந்து மன்னிப்பு கடிதம் வாங்கிட்டு போய் கொடுத்தார் தலைமைக்கு. அதுக்கும் பதில் வரல. அதனால் நாங்கள் மக்கள் பணி செய்ய நாங்கள் காத்திருந்தோம். எங்களை மக்கள் பணி செய்யக்கூடாது என்று எங்களை தடுக்கிற சக்தி எது என்று தெரியவில்லை. அந்த சக்தியை வந்து முறியடிக்கக்கூடிய ஒரு நேரம் இது. வந்து எங்களுக்கு வந்து மக்கள் பணி செய்வதற்கு அனைத்து இந்த அண்ணா திராவிட கழக முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இப்பொழுது எங்களுக்கு அனுமதி வழங்கியிருக்கிறார். தாயுள்ளத்தோடு எங்களை கழகத்தில் இணைத்திருக்கின்றார். அவருக்கு நாங்கள் விசுவாசமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடுகின்ற தொகுதிகளில் எல்லாம் வெற்றியடைய வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் அயராது பாடுபடுவோம். அதிலும் குறிப்பாக மதுரையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 தொகுதி இப்போ வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், 5 தொகுதி திமுக இருக்குது. வரும் தேர்தலில் இந்த 10 தொகுதியுமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தான் வர வேண்டும். வருவதற்குரிய வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. அதை பயன்படுத்தக்கூடிய வகையில் எங்களை போன்றவர்கள் செயல்பட்டால் நான் கூட எவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுகிறேன் நீங்கள் நினைப்பீங்க. நாங்கள்லாம் வந்து இல்லை சார், அதான் ஏன்னா இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் உங்கள் பேச்சில் கவனிக்கும் போது ரொம்ப உறுதித்தன்மையோடு இருக்கிறீங்க. அதிமுக வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முடிவு வந்து உடனே எடுக்கப்பட்ட முடிவா, இல்லைனா ஏற்கனவே இதுக்கான என்ன சொல்கிறது ஒரு வழிமுறைகள் போய்கிட்டு இருந்ததான்னு சொல்லி நான் வந்து இந்த முடிவு வந்து நான் வந்து கழகத்தில் இணைப்பதற்கு நாங்கள் வந்து முயற்சி பண்ணோம். அந்த முயற்சி தோல்வியடைந்து நம்மளை வந்து வர்ற தேர்தலில் நம்மளை பயன்படுத்த மாட்டார்கள் என்ற ஒரு சூழ்நிலை எங்களுக்கு தெரிந்தது. அதை முறியடிக்க நான் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நான் ஒரு மாத காலமாக இந்த இயக்கத்தில் சேருவதற்கு நான் சில நண்பர்கள் ஆலோசகர்கள் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முன்னாள் அமைச்சர் முதற்கொண்டு நான் வந்து சொன்னோன்னே மன்னனா நல்லா வாங்க, உங்களையெல்லாம் நீங்களாம் வந்து பணியாற்றுவதற்கு நாங்கள் வந்து உங்களை வரவேற்கிறோம்னு சொல்லி போச்சாட்டை பேசி எங்களை வந்து இன்றைக்கி கழகத்தில் இணைச்சிருக்காங்க. அவங்களுக்கும் மட்டும் இல்லை, பொதுவாகவே மதுரையில் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாநகராட்சியில் 200 கோடி ஊழல் நடந்திருக்கு. 200 கோடி கிடையாது, 700 கோடி ஊழல் நடந்திருக்கும். அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. மேயருடைய கணவரை கூட, ஆமாம், கணவர் கூட இன்றைக்கி வந்து உள்ளே போய் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அமைச்சர் பிடிஆருடைய பிஏ ஒருத்தர், அவர் இப்போ ரிமாண்ட், அவரும் அவர் ஒய்ஃபு ரிமாண்ட் ஆகியிருக்காங்க. இவருடைய அமைச்சருடைய தூண்டுதலில் அவருடைய பிஏ ஒருத்தவங்க அன்அஃபிஷியலாக கார்பரேஷன் இயங்கியிருக்காங்க. என்னன்னா இதில் வந்து நிறையா இது இருக்குது, அதிகார துஷ்பிரயோகம் நடந்திருக்குன்னு சொல்கிறோம். ஆமாம், அதிகார துஷ்பிரயோகம் தான், இதுதான் அதிகார துஷ்பிரயோகம். இது மட்டும் இல்லை, அதே மாதிரி ஒவ்வொரு நிர்வாகத்திலையும் மாநகராட்சியாக இருக்கட்டும், அதே மாதிரி கலெக்டரேட்டில் இருக்கக்கூடிய கனிம வளமாக இருக்கட்டும், மற்ற டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒருவர் முக்கியஸ்தர் மட்டும்தான் தலையிட முடியும். கழகத்தில் கீழே இருக்கிற தொண்டை அதில் ஏதாவது பயன்படக்கூடிய வகையில் ஏதாவது செய்யலாம்னா
அவங்க செய்யவும் இல்லை, யாரையும் அந்த மாதிரி ஒரு நிலைக்கு கொண்டு வரவும் இல்லை. எல்லாம் வெதும்பி போய் எல்லாரும் வெளியில் சொல்ல முடியாமல் எங்களை மாதிரி ஆள்கிட்ட புலம்புனாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ திமுக இன்னும் மதுரையை பொறுத்த வரைக்கும் ஒரு புகைச்சல் இருந்துக்கிட்டே இருக்குன்னு. கண்டிப்பாக இருக்கிறது, அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. நான் இப்போ நான் ஏடிஎம்கே அதிமுக சேர்ந்துட்டேன், அதுக்காக நான் பேசலாம் கிடையாது. இது உண்மைத்தன்மை. உட்கட்சியிலே இவ்வளோ பிரச்சனை, உட்கட்சியில் நிறைய பிரச்சனை இருக்குது. அதுலேயும் மதுரையை பொறுத்தளவு நீங்கள் மதுரையில் நான் தான் இப்போ சொல்கிறேன்ல, 5 தொகுதி இப்போ சிட்டிங் நம்ம ஏடிஎம்கே டிஎம்கே 5 தொகுதி சிட்டிங், 10 தொகுதி. இப்போ போன தடவை இந்த ஆளுங்கட்சியிலே 5 தொகுதி சிட்டிங் எடுக்கும்போது வருகின்ற தேர்தலில் என்னன்னு மக்கள் நன்கு அறிவார்கள். அடுத்தபடியாக கண்டிப்பாக அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் தான் தமிழகத்தில் ஆட்சி அமையும், அவர் தான் முதலமைச்சர், இது உறுதி செய்யப்பட்டது. எனவே அதற்கு முத்தாய்ப்பாக மதுரையை பொறுத்தளவு 10 தொகுதியும் கூட்டணியும் சேர்த்து 10 தொகுதியும் கண்டிப்பாக அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றியடையும், வெல்லும். அதற்கு நாங்களெல்லாம் உறுதுணையாக அயராது பாடுபடுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மதுரை ஒரு தூங்கா நகரமாக இது வரைக்கும் பார்க்கப்பட்டு இருந்தது. இப்போ அந்த தூங்கா நகரம் தூய்மையே இல்லாத நகரம் அப்படின்ற லிஸ்ட்டில் இடத்துல மதுரை இருக்குது. இந்த 5 வருடத்தில் தான் இந்த நிலைமை இப்படி மாறி இருக்குன்னு ஒரு தகவல் இருக்குது சார். எப்படி பார்க்குறீங்க? அங்கே இருக்கிற மாநகராட்சி நிர்வாகங்கள் எந்த மாதிரியான, ஏற்கனவே ஊழல், இத்தனை கோடி ரூபா ஊழல் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, மதுரை வேறு தூய்மை இல்லாத ஒரு நகரம்னு பேர் வாங்கியிருக்குது. இது மதுரைக்காரராக உங்களுக்கு ஒரு வருத்தமாக இருக்காதா? 2006 நாங்கள் துணை மேயராக இருக்கும்போது நான் போய் டெல்லியில் போய் மதுரை க்ளீன் சிட்டி அப்படின்னு சொல்லி விருது வாங்கிட்டு வந்தோம். நானும் மேயரும் போய் விருது வாங்கிட்டு வந்தோம் 2007 2008. அப்போ மதுரை கோவில் நகரம் மதுரை, கோவிலை சுற்றி ஃபேர் பிளாக் போட்டு எல்லாம் போட்டு இதெல்லாம் இல்லாமல் எண்ணற்ற வேலைகள் நடைபெற்றது. அதெல்லாம் மக்கள் அதுக்கு பெரிய ஆதரவாக இருந்துச்சு. அது அந்த காலங்கள் வேறு. இப்போ பார்த்தீங்கன்னா ரோடே போடாமல் பில் போட்டு எடுத்திருக்காங்க. இந்த காலத்தில் கார்ப்பரேஷனில் ஏகப்பட்ட ரோடும் போடல, ஃபேர் பிளாக் பதிச்சேன்னு சொல்லியிருக்காங்க, பதிக்கலை. இந்த மாதிரி ஊழல் நிறையா இருக்குது. இது வெளிச்சத்துக்கு வரக்கூடிய காலம் உண்டு, வெளிச்சத்துக்கு வருது. எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் நம்ம சோலை ராஜா, அவர் தான் இந்த 200 கோடி ஊழலுக்கு முத்தாய்ப்பாக அவர் தான் ஆரம்பித்தார். அவர் ஆரம்பித்து கடைசியில் அவரே இதில் ஒரு அக்யூஸ்டாக கொண்டு வர்றதுக்கு ஏற்படுத்தினாங்க, பண்ணி பார்த்தாங்க, இல்லை நடக்கலை. அதனால் அவர்களுக்கு இப்போ ஆளும் நிர்வாகத்திற்கு ஊழல் செய்வது மிக எளிது. அதற்கு அதிகாரிகள் துணை போகிறார்கள். அதனால் போடாத ரோட்டுக்கு போட்டோம்னு சொல்லி பில் எடுக்கிறாங்க, நடக்காத வேலைக்கு நடந்துச்சுன்னு சொல்லி பில் எடுக்கிறாங்க. குப்பை கூடத்தை கூட்டுறோம்னா நைட்டு க்ளீனிங் ஒர்க்குன்னு சொல்லி வருவாங்க. ஒரு 100 பேர் வர்ற இடத்துல 50 பேரை வச்சு வேலை பார்த்துட்டு அது 200 பேர்னு பில் போடுறது. இந்த மாதிரி வேலையெல்லாம் அதிகாரிகளுடைய துணையோடு இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி அது இந்த ஊழல் இதில் அங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் கூட பங்கு இல்லை. மேல்மட்ட லெவல்லே நடக்குது, எதுவுமே கீழ்மட்டத்துக்கு வரல. அப்போ கீழ்மட்டத்துலையும் புலம்பத்தான் செய்கிறேன். ஆனால் இருக்கிற பொறுப்பு அப்படி, அதனால் ஒன்றும் வெளியில் பேச முடியல. இது நிலை அதான். சமீபத்தில் கூட பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சார் பார்த்தீங்க அப்படின்னா, எதிர்க்கட்சியாக இருக்கும்போது எங்களுக்கு எல்லாமே கிடச்சிருந்தது, நாங்கள் தாராளமாக இந்த இடத்துலலாம் ஒரு இடத்துல பேட்டி எடுக்கிறாங்க, அதில் மக்கள்லாம் கூடி அவரை சுற்றி நிற்கிறாங்க. எதிர்க்கட்சியாக இருக்கும்போது நான் உங்களுக்கு நல்லா பண்ணி கொடுத்தேன், ஆனால் இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கேன், என்னால் ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லி வருத்தப்படுறாரு. இப்போ அவர் ஆரப்பாளையம் பகுதியில் அவர் போய் வீதியாக போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது சொன்ன வார்த்தை இது. நானும் இதை பார்த்தேன். அவருடைய உள்ள குமரில் அவரே தெரியாமல் சொல்லிடுறாரு. உண்மைதான், அவரே சொல்கிறார். முன்னாடி போன 5 வருஷம் நான் தானே பண்ணி கொடுத்தேன், இப்போ என்ன பண்ண முடியலன்னு ஒன்றே ஏஐ கூட்டு சத்தம் போட்டு இதை கூட்டு சத்தம் போட்டு எல்லாமே பண்ணியிருக்காரு. அப்போ அவரே உண்மையை ஒத்துக்கொண்டார், அதில் மாற்றம் இல்லை. இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி மேல்மட்ட லெவல்லையே தான் எல்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, இப்போது மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய பிடிஆரை பார்த்தீங்கன்னா வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அவர் வருத்தப்படுறாரு, ஆனால் அவர் மேலேயும் ஏகப்பட்ட அலிகேஷன் இருக்கு, இல்லாமல் இல்லையே. அவரும் க்ளீன் அப்படின்னு நம்ம எந்த விதத்தை சொல்ல முடியும்? அதான் சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் அதிமுக கட்சிக்கு எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் சேர்ந்துட்டீங்க. அப்போது நீங்கள் பேட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க, எங்களை இப்போ மக்கள் பணி செய்ய விடாமல் ரொம்பவே அழுத்தம் கொடுக்குறாங்க. அது என்னன்னா, நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல பொறுப்பில் வகிச்சுவேன். என்னை கட்சியில் இணைச்சா தான் நான் அந்த மக்கள் பணிக்கு ஒரு அங்கீகாரம் வரும். கட்சியில் இணைக்கலை.
நான் எந்த வேலையும் பார்க்க முடியாது. நான் ஒதுக்கப்பட்டவர், நீக்கப்பட்டவர். அந்த லிஸ்ட்டில் இருக்கும்போது நான் மக்கள் பணி செய்ய விரும்புகிறேன், நான் வரணும்னு கேட்குறேன். அதற்கு அனுமதி அளிக்கலைன்னா அதுக்கு பேர் வந்து மக்கள் பணி செய்ய விடாமல் தடுக்கிறது தானே. திமுக வந்து அதுக்கான தடுக்குது. அந்த தடுக்கிறத வந்து நீங்கள் வாங்க, உங்களுக்கு நாங்கள் உரிய மக்கள் பணி செய்வதற்கு உங்களுக்கு நாங்கள் அனுமதி அளிக்கிறோம் என்று இன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள இருந்து நம்முடைய அண்ணன் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கி எங்களுக்கு வந்து வழிவகை செஞ்சுருக்கார். எனவே நான் இந்த நேரத்தில் அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓகே சார், இப்போ வரக்கூடிய 2026 தேர்தல் மதுரை நிலவரம் எப்படி மாறி இருக்கு? மக்களுடைய நிலை, மனநிலை மதுரையை பொறுத்தளவுங்க இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியும் மதுரையில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியுடைய அதிகார போதையில் இருக்கக்கூடிய நபர்களின் காரணமாக கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்குகள் வித்தியாசம் மிக மிக குறைந்து விட்டது. அதிலும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அட்ராசிட்டினால் மக்களே வந்து, ஏன்னா இப்போ வந்து வரி வகையை எடுத்துகிட்டீங்க, இன்றைக்கி வீட்டு வரி, சொத்து வரி, குழாய் வரி, வரியுடைய விகிதத்தை பார்த்தீங்கன்னா எல்லாமே 100%, 50% அப்படின்னு போயிடுச்சு. இதெல்லாம் வந்து பாமர மக்களை பாதிக்க தான் செய்யுது. நீங்கள் 5000 ரூபா கூட வரி போட்டிருக்கேன்னு, ஆமாம், வரி நீங்கள் 5000 ரூபா கொடுத்தோடனே எல்லாத்தையும் மறந்துடுவானா? இன்றைக்கி நீங்கள் வந்து 3 மாதம் இதுவும் போட்டு மகளிருக்கு உதவித்தொகை போட்டு 5000 ரூபா போட்டோன்னே எல்லாத்தையும் மறந்துடுவானா? வாங்கிட்டு மனசுக்குள்ளே புலம்பாக தான் செய்கிறாங்க, இப்பயும் புலம்பாக தான் செய்வாங்க. அது இப்படி இருக்கும், அதெல்லாம் கிடையாது. அதனால் வரி 2வது விலைவாசி உயர்வு எல்லாமே. இப்போ பஸ் கட்டணம் ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஒரு 100 வண்டி போகிற இடத்துல ஒரு வண்டியில் மட்டும் ஃப்ரீனா எப்படி மக்கள் அதை அனுபவிக்க முடியும்? அதெல்லாம் இல்லை. எல்லாமே ஒரு மாயை தோற்றத்தை உருவாக்கக்கூடிய விதமாக நீங்கள் வந்து ஒவ்வொரு திட்டத்தையும் அறிவித்தா அது மக்களை சேர்றதுக்குள்ளே ஆட்சி முடியும். ஓகே சார், இப்போ நீங்கள் வந்து அதிமுகவுக்கு சேர்ந்துட்டீங்க. இப்போ அதிமுககாரராக திமுகவுக்கு நீங்கள் ஒரு பதில் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அதிமுககாரரை தான் நான் சொல்கிறேன். இவர் செய்யக்கூடிய ஊழலும் இவர்கள் செய்யக்கூடிய அதிகாரத்தினுடைய உச்சபட்சமும் சேர்ந்து இந்த மக்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சம்மட்டி அடி கொடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமர வைப்பார்கள், இது உறுதி. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய பிரச்சாரங்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அது மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு எடுபட்டுருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? ஒரு சாமானியன் என்றால் அண்ணன் எடப்பாடியார் தான். நான் இது இப்போ இல்லை, முன்னாடியே அவரை வந்து நான் அவருடைய செயல்பாடை நினைத்து நான் பெருமைப்பட்டிருக்கின்றேன். நானும் ஒரு சாதாரண கிளைக்கழகத்திலிருந்து சாதாரண தொண்டனாக வந்தவன் தான். இன்றைக்கி அவரும் வந்து எடப்பாடி என்ற ஊரில் கிளைக்கழகத்திலிருந்து தான் வந்திருக்கார். வந்து அவர் வந்து எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகி எல்லா அரசு நிர்வாகத்தை பற்றி தெரிஞ்சு இன்றைக்கி தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒரு சக்தி படைத்து இன்று செயல்படுகிறார் என்றால் அவருக்குள்ள திறமையை யாருக்கும் இல்லை. அவருக்குள்ள திறமையை நாம் பாராட்டும். நான் மட்டும் பாராட்டல, தமிழ்நாடே பாராட்டும், அதில் மாற்றம் இல்லை. இந்த கடந்த 5 ஆண்டுகளில் 5 ஆண்டுகள் இப்போ நெருங்கிருச்சு, தேர்தல் வரப்போகுது. மொத்தமாக 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்குலாம் ரொம்ப சீரழிஞ்சு கெட்டு கிடக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? 5 ஆண்டு ஆட்சி காலத்தினுடைய அவல நிலையின் காரணமாகத்தான் இந்த அடுத்து வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமரும், மக்கள் அதுக்கு தக்க பாடம் போட்டுவார்கள் என்று சொல்கிறேன். அது வந்து சட்டம் ஒழுங்காக இருக்கட்டும், விலைவாசி உயர்வாக இருக்கட்டும், எல்லாமே கிடுகிடு என்று உயர்ந்து விட்டது சார். நீங்கள் வந்து டிவியை வந்து நம்ம டிவியை பார்த்தா எந்த நேரம் பார்த்தாலும் கொலை கொள்ளை. இதுக்காக வந்து இப்போ இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளை இயக்குவதில் இந்த அரசாங்கம் மெத்தன போக்காக இருப்பதால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிறது. இதை தடுக்கக்கூடியது யார்? இந்த பாமர மக்களை காப்பாற்றக்கூடியது யார்? ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள். அவர்கள் அதை தவறிவிட்டார்கள். எனவே தான் வருகின்ற தேர்தலில் இதற்கு தக்க பாடம் போட்டுவார்கள் மக்கள் என்று நான் கூறுகிறேன் சார். அதே நேரத்தில் திமுகக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமூக நீதி அப்படின்னா அடிக்கடி தன்னை திராவிட மாடலாகவும் சமூக நீதியாகவும் முன்னிறுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாலினுடைய தலைமையில் நடக்கக்கூடிய இந்த திமுக ஆட்சியில் அங்கங்கே சமூக நீதி ரொம்பவே டேஞ்சராகி போய் கிடைக்கும் சார். ஏன்னா ஒரு ஊராட்சி மன்ற தலைவருக்கு கூட சேர் போட்டு ஒரு மீட்டிங்கில் சேர் போட்டு உட்காரக்கூடாத ஒரு நிலைமை வந்து ஆயிருக்குது. ஒரு ஊராட்சி மன்ற ஒரு கவுன்சிலர்னு நினைக்கிறேன், அவருடைய மீட்டிங்க்கு யாருமே வரல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து அந்த நிலைமையெல்லாம் நடந்தது சார். இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? சமூக நீதி காவலர் வந்து புரட்சித் தலைவர் அம்மா என்றால் அது தகும்.
புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்றால் அது தகும். அது மாதிரி இன்றைக்கி புரட்சி தமிழனாக திகழக்கூடிய அண்ணன் எடப்பாடியார் சமூக நீதி காவலராக திகழ்கிறார். ஆனால் இப்போ நடைபெறக்கூடிய ஆட்சியில் சமூக நீதி கெடுகிறது என்றால் அதற்கு அதிகாரிகளும் இப்போ உள்ள அதிகாரத்தில் உள்ள நண்பர்களும் உறுதுணையாக இருப்பதால் இது கெடுகிறது. ஏனென்றால் இப்போ நான் உங்களை பாதுகாக்கணும், நான் பொறுப்பில் இருந்தால் உங்களை பாதுகாக்கணும். நான் பொறுப்பில் இருந்து என்னையவே பாதுகாக்கக்கூடிய நிலைமையில் யாருமே இல்லையே, அவங்கவுங்க பாதுகாக்க முடியலை. என்ன கொள்ளையடிப்பது என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தை கையில் எடுத்துக்கொண்டு கமிஷன் வாங்குவது வைக்கிறது இது ஓப்பனாக போச்சு. இப்போ அதனுடைய வெளிப்பாடு தான். அங்கே தப்பு பண்ணால் அது கீழே வரைக்கும் போகும். அதான் நடந்துக்கிறது. இது முதல்வருக்காக இருக்கட்டும், அவர் கீழே இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்காக இருக்கட்டும், இது சர்வசாதாரணமாக ஒரு நடைமுறைக்கு வந்துருச்சு. இது அதனால தான் இந்த சமூக நீதியே இன்று பாடுபட்டு அழிந்து கொண்டிருக்கிறது. திமுகவில் இருக்கக்கூடிய வாரிசு அரசியல் பற்றி சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி வாரிசு அரசியல் தான் திமுகவுடைய முகமாக மாறி நிற்கிது. திமுக வாரிசு அரசியல் என்று நீங்கள் இல்லை, நான் இல்லை, இந்த நாடே சொல்லும். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அதை நிரூபிக்கக்கூடிய வகையில் தான் முதலமைச்சராக இருக்கட்டும், இப்போ துணை முதலமைச்சராக இருக்கட்டும், தலைவருடைய குடும்பமாக இருக்கட்டும், அது இருந்துச்சு. அதில் மாற்று கருத்தெல்லாம் யாருக்கும் வராது. அதே இது அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் சாமானியரும் எந்த பதவிக்கு வரலாம், அமைச்சராகலாம், முதலமைச்சராகலாம், எந்த பதவிக்கு வரலாம்ன்ற ஒரு நீதி அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் தான் இருக்கிறது. அதில் எந்த மாற்றம் இல்லை. விளம்பரங்கள்லாம் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்காங்களே சார். திமுகவில் பார்த்திங்கன்னா பல திட்டங்களை உதிர்க்கிறாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா பேரெல்லாம் நிறைய வைக்கிறாங்க, ஆனால் அது சரியான திட்டமாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கான்னு கேட்டிங்கன்னா பெரிய கேள்விக்குறியாக இருக்கே சார். திட்டங்கள் அறிவிக்கப்படுகிறது, அது உண்மை. ஆனால் அந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறதா? இல்லை. இப்போ இன்றைக்கி நீங்கள் பலாயிரம் கோடிக்கு அந்த தொழிற்சாலை வருது, இந்த தொழிற்சாலை வருதுன்னு சொல்கிறீங்க. அப்போ வேலைவாய்ப்பு வரணும். ஏதோ பேருக்கு 1-2 இப்போ நடைபெற்றிருக்கு. நீங்கள் அறிவிக்கக்கூடிய திட்டங்கள் 1000ஆக இருந்தாலும் 100ஆக இருந்தாலும் அதை செயல்படுத்துறது 1-2 தான் செயல்படுத்துறீங்க. அதுக்கு பேர் செயல்பாடு கிடையாது. அது செய்யக்கூடாது. அந்த மாதிரி ஒரு மக்கள் இந்த அரசை நம்பியிருக்காங்கன்னா மக்களுக்கு உரிய திட்டங்களை அறிவித்து அதை உடனே செயல்படுத்தணும். அது செயல்படுத்துறது இல்லை. திமுகவின் தலைவராக இருக்கவர் இப்போ மக்களின் முதல்வராக இருக்கிறாரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவர் மக்களுக்கு சரியான ஒரு முதல்வராக இருக்கிறாரா? ஏன்னா ஒரு முதல்வராக இருக்கக்கூடியவர் ஒரு தலைவர்னா ஒரு வழிகாட்டியாக இருக்கணும். அது அடுத்து மக்களை அடுத்த கட்டத்துக்கு அந்த நாட்டையும் அந்த மக்களுடைய முன்னேற்றத்தையும் கல்வி எல்லாத்துலேயுமே இருக்குது முன்னேற்றி கொண்டு போகணும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அந்த மாதிரி ஒரு சிறந்த தலைவராக இருக்கிறாரா? அவர் கட்சிக்கு தலைவர். அது அந்த கட்சியில் உள்ளவங்க ஏற்றுக்குருவாங்க. நான் கட்சியில் உள்ள வரைக்கும் தலைவர், நான் ஏற்றுக்குவேன். ஆனால் மக்களின் முதல்வர் என்றால் மக்கள் ஏற்றுக்கணும். போன தடவை நடைபெற்ற ஆட்சிக்கு இனி வரக்கூடிய நேரத்துக்கும் நீங்கள் அடுத்த ஆட்சி மாறும்போது அவர் மக்களின் முதல்வராக இருந்தால் அவருக்குள்ள ஓட்டு போடணும். கண்டிப்பாக போட மாட்டாங்க. அவர் மக்களின் முதல்வராக வர முடியாது. அடுத்து அண்ணன் எடப்பாடியார் தான் மக்களின் முதல்வர் ஆவார். அதில் மாற்றம் இல்லை. ஏனென்றால் திட்டங்கள் அறிவித்து மக்களுக்கு திட்டங்கள் சேரவில்லை. ஏமாற்று வேலைகள் அதிகமாக பெருகிவிட்டது. அதிகாரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து முதலமைச்சராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை நடைபெற்றிருக்கிறது. மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு வேற மு.க. ஸ்டாலின் சொல்கிறாரு. இப்போ வீடு வீடாக போய் உங்களுக்கு பணம் வந்துருச்சாமா அப்படின்லாம் கேட்குறாரு. யார் பணம் வந்துச்சு? எங்கள் பணம் தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு எவ்வளோ பேர் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது கரெக்டு. அதே மாதிரி எதிர்முகாம்லேருந்து வர்ற வார்த்தைகள் என்னென்னா, இந்த பணம் யார் பணம்? எங்கள் பணம் தானே, நீங்கள் அடித்து வச்ச பணம் தானே இப்போ கொடுக்குறீங்க, கொடுங்க அப்படி வாங்கிக்கிறாங்க. இதை வருகின்ற தேர்தலில் அவருடைய வாக்கு எங்கே விழுகும், எப்படி விழுகும் என்பது கண்டிப்பாக நிரூபிக்கப்படும். வரக்கூடிய 2026 தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா 1 முனை 2 முனை போட்டியாக இருந்ததில் இப்போ 3 முனை 4 முனை போட்டி அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு சார். இன்றைக்கி பல எதிர்ப்புகள், பல விதமான மக்களுடைய எண்ணங்கள்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் நீங்கள் அதிமுகவில் சேர்ந்து இன்றைக்கி அதிமுகவில் சேர்ந்துருக்கிறீங்க. அதிமுகவுக்கு சார்பாக நீங்கள் எந்த மாதிரியான ஒரு இத்தனை எதிர்ப்புகளையும் தாண்டி நீங்கள் செயல்படணும் இல்லையா, எந்த மாதிரியான செயல்பாடை முன்னெடுப்பீங்கன்னு கேட்குறேன். நான் வருகின்ற தேர்தலில் மக்கள் கண்டிப்பாக புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையில் புனித ஜார்ஜ் கோட்டையில் அவர் முதல்வராக அமர்வார் என்று ஆணித்தரமாக கூறுகின்றேன். ஏனென்றால் இந்த ஆட்சியில் 5 வருட ஆட்சியில் எந்த திட்டங்களும் நிறைவேற்றப்படவில்லை. மக்களுக்கு சேர வேண்டிய
திட்டங்களாக இருக்கட்டும், அது விலைவாசி உயர்வு, எத்தனையோ வந்து வரி உயர்வு, அவருடைய ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே செல்லக்கூடிய ஒரு நிலை, இதெல்லாம் இந்த ஆட்சியில் உருவாகிட்டது. மேல்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் மிக எளிதாக எல்லாரும் நல்லா இருக்காங்க, எல்லாரும் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு முதல்வருக்கே ஒரு ஃபேக்ட் நியூஸை கொடுத்து இதை வந்து ஒரு ஆட்சியை வந்து ஒரு கொண்டு செல்லக்கூடாத தள்ளக்கூடாத நிலைக்கு கொண்டு போய் தள்ளிட்டாங்க. இது உண்மை. அப்படி இருக்க காலகட்டத்திலையும் வருகின்ற தேர்தலில் பணம் கொடுத்து நாம் வந்து ஆட்சியை பிடித்து விடலாம் என்று சில கனவு காண்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கி மக்கள் என்ன நினைக்கிறாங்க, பணம் கொடுத்தா கூட வாங்கிட்டு அந்த ஓட்டை வந்து நாம் ரெட்டலைக்கு போடணும், எடப்பாடியார் இருக்கக்கூடிய கூட்டணி ஆட்சி கூட்டணிக்கு வரணும், கூட்டணியில் யார் இருந்தாலும் அவங்களுக்கு ஜெயிக்க வைக்கணுன்ற மனப்பான்மை சாதாரண ஏழை எளிய மக்கள் கூட இன்றைக்கி இருக்குது. இது கீழ் மட்டத்தில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கிரவுண்ட் ஒர்க் பார்த்தா கண்டிப்பாக தெரியும். அதனால் வர்ற தேர்தலை பொறுத்தளவு கண்டிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதல்வராக அரியணை ஏறுவார். அதில் மாற்றமே இல்லை. விவசாயிகள் மத்தியில் எப்படி சார் இருக்குது? திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் வடகிழக்கு பருவமழை கூட பெஞ்சு நெல்கள்லாம் வந்து நிறையா நனைஞ்சு போச்சு. அதில் கூட வந்து சொல்லியிருந்தாங்க நெல் கொள்முதல் நிலையங்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த மாதிரியான சூழல்லாம் வந்து நம்ம திமுக ஆட்சியில் வந்து இருக்குது. அவருமே வந்து பார்க்கல விவசாய அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர்கிட்டே வந்து புலம்புனாங்க. இப்போ நெல் கொள்முதல் நிலையங்கள் வந்து அந்தந்த ஊரில் வந்து அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் வச்சு அதை வந்து இயக்குறாங்க, பண்ணுறாங்க. வெட்ட வெளியில் வச்சதுனால மழை வந்து பட்டு நெல்மணி பூரா முளைச்சிருது. அப்போது அது வந்து ஈரப்பதம் கூடிடுது. அப்போ ஒரு 10 நாள் 20 நாள் கழித்து அந்த நெல்மணி வந்து விதை வச்சவன் வந்து உள்ளே போடும்போது அவனுக்கு வந்து லாஸ் தான் வருது. இந்த லாஸை வந்து நீங்கள் கரெக்டாக முதலையே அதுக்குரிய மண்டியை வந்து ரெடி பண்ணி உடனுக்குடனே வாங்கி அவங்களுக்கு பண்ணியிருந்தா அவங்களும் விவசாயிகளும் ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க. அவன் கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி அவன் விவசாயம் பண்ணி கடைசியில் அவனுக்குரிய விலையும் கிடைக்காம எந்த விதமான பலனும் அறிவிக்காமல் அவன் போகும்போது அவன் என்ன நினைப்பான், அரசு மேலே கோவப்படத்தான் செய்வான். அதை செய்ய வேண்டிய கடமை அரசுக்கு உண்டு, அவனை வாழ வைக்க வேண்டிய கடமை அரசுக்கு உண்டு. அவனை வாழ வைக்கலை, அவனுடைய கஷ்டத்தில் இவங்க பங்கேற்றுக்கலை. அதே மாதிரி ஒரு இயற்கை பேரிடர் வந்தால் அவங்களுக்கு வந்து இது பண்ணி பணம் கொடுக்கணும், அது கூட சரியான முறையில் நடைபெறவில்லை. இதெல்லாம் மனசில் வச்சு விவசாயி கண்டிப்பாக இந்த ஆட்சி மேலே அதிகாரத்தில் உள்ளவங்க மேலே அவர்கள் வந்து மிக கோபத்தில் இருக்கிறார்கள். அந்த கோபத்தின் வெளிப்பாடு வருகின்ற தேர்தலில் அவர்கள் நிரூபிப்பார்கள். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எதிர்க்கட்சி தலைவர் வந்து தேர்தலுக்கு முன்னாடியே வந்து ஒரு 10 அறிவிப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க மக்களுக்காண்டி. அதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மதுரைக்காரர் அப்படிங்கிறதுனால சொல்கிறோம். ஏன்னா ஜல்லிக்கட்டு வீரர்கள் மாடுபிடி வீரர்கள் வந்து அந்த விளையாட்டில் கலந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அசம்பாவிதம் எது நடந்து அவர் உயிர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதாவது ஆச்சு அப்படின்னா 10 லட்ச ரூபா நிதி உதவியும், அதே நேரத்தில் அடிபட்ட வீரர்களுக்கு 2 லட்ச ரூபா காப்பீடும் கொடுத்துருக்குறாங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஜல்லிக்கட்டை பொறுத்தளவு எத்தனையோ திட்டங்கள் வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய அரசு அறிவிச்சிருக்கு. அதில் வந்து யார் வராங்க அவங்களுக்கு அரசு வேலைன்னு அறிவிச்சிருக்காங்க. அரசு வேலை கொடுக்குறது வந்து உண்மையிலே நம்ம வந்து எல்லோரும் ஏற்றுக்குருவாங்க. ஆனால் அதே இது மாடு வந்து ஜல்லிக்கட்டில் ஒரு வீரன் வந்து மாடு முட்டி இறக்குறான். அப்போ இறந்தவனுக்கு வந்து என்ன ஒரு நிதி அளிக்கிறோம் என்ன எதுன்றதெல்லாம் சொல்லலை. இன்றைக்கி நம்ம அண்ணன் எடப்பாடி அவர் சொல்லியிருக்காங்க, மாடு முட்டி இறந்தால் அவர்களுக்கு 10 லட்ச ரூபாய் இழப்பீடு தருகிறோம், மாடு முட்டி சிறு காயங்களில் ஒரு பெருங்காயங்கள் ஏற்பட்டால் அவர்களுக்கு 2 லட்ச ரூபாய் இழப்பீடு அளிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காப்பீடு திட்டமும் மாடுக்கும் இது மாடு பிடிக்கிறவங்களுக்கும் மாடுக்கும் காப்பீடு திட்டமும் அறிவிக்கிறேன்னு இருக்காங்க. அதனால் இந்த திட்டம் அவர் செய்யக்கூடிய இந்த செயல் வந்து அனைத்து தொண்டர்கள் மத்தியிலும் செல்கிறது. இவர்கள் சொல்கிறது வேறு, நம்ம ஆளுங்கட்சி அடுத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரியணையில் அமர்ந்து நான் முதல்வரானால் இந்த திட்டங்களை நான் செய்வேன் என்று கூறுகிறார். உண்மையிலே வந்து மதுரை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு மாடுபிடி வீரர்களாக இருக்கட்டும், அந்த ஏரியாவில் கலங்களும் மற்ற ஏரியாவில் இருக்கக்கூடிய யாராக இருக்கட்டும், இதை ரொம்ப மிக வரவேற்கிறார்கள். நம்மளும் இதை வரவேற்கிறோம். இந்த மாதிரி ஒரு திட்டத்தை அறிவிக்கக்கூடிய புத்தி கூர்மை ஒரு விவசாயி அண்ணன் ஒரு விவசாயி அவர்களுக்கு மிக தெளிவாக யோசித்து இந்த திட்டத்தை அறிவித்திருக்கிறார். இது மாபெரும் வரவேற்புக்குரியது, அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை.
ஓகே சார், நிகழ்ச்சிக்கு வந்து ரொம்பவே அழகாக வந்து ரொம்ப டீட்டெயிலாகவே நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறீங்க. அதிமுகவில் இணைஞ்சிருக்கீங்க. உங்களுடைய பயணம் வெற்றி பயணம் அமையட்டும்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சார். நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள். நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.